திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ரூபாய் 1000 கோடி வரதட்சணை. விஷாலை அடுத்த 2 இடத்திலுமே தன்ஷிகா கண்டுக்கல்ல. இங்கே தான் கல்யாணம் நடக்குதா? விஷாலுக்கு திருமணம் முடிவாகி விட்டது. 1 மாதமாக தான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன். இன்னும் 4 மாதத்தில் எனக்கு திருமணம் நடக்கும் என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் விஷாலுக்கும் தன்ஷிகாவிற்கும் இடையே காதல் உருவாகி திருமணம் வரை முடிவாகி விட்டதாம். ஆகஸ்ட் 29ஆம் விஷாலின் பிறந்த நாளில் இவர்களின் திருமணம் முடிவாகி இருக்கிறது. இந்நிலையில் மூத்த பத்திரிகையாளர் சேகு ஓரோவிட் பேட்டி ஒன்றில் இது குறித்து தெரிவித்துள்ளார். செகண்ட் ஃப்ளோர் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ளார் சேகுவோரா. 1000 கோடி வரதட்சணையுடன் விஷாலை திருமணம் செய்ய தன்ஷிகா என்ற தலைப்பில் வெளியாகி இருக்கும் அந்த பேட்டியில் ஏற்கனவே பல நாட்களாகவே விஷாலுக்கு திருமணம் பேச்சு நடந்து வருகிறது. சில முயற்சிகள் பெற்றோர் எடுத்தனர். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகவில்லை. எல்லோரும் எப்பொழுதும் கல்யாணம் என்ற விஷாலை கேட்க ஆரம்பித்து விடவும் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிந்ததுமே திருமணம் என அறிவித்து விட்டார். இப்பொழுது அந்த கட்டிடம் கட்டி முடிந்து விடப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் திறப்பு விழா நடக்கிறது. இதற்கு மேலும் திருமணத்தை தள்ளி போடவும் முடியாது. எனவே ஆகஸ்ட் மாதம் திறந்ததுமே அக்டோபர் மாதம் தனக்கு காதல் திருமணம் என்பதையும் அறிவித்து விட்டார். ஆனால் யார் அந்த நடிகை என்பதை சொல்லவே இல்லை. தன்ஷிகாவிற்கு பெரிய ஸ்டார் வேல்யூ இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் அவர் நிறைய படங்களில் நடிப்பார் என்றுதான் பலரும் எதிர்பார்ப்பார்கள். இப்பொழுது திருமணம் முடிந்தும் நடிப்பாரா என தெரியவில்லை. தன்ஷிகா விஷாலை காதலிக்கிறார் என்ற விஷயமே பலருக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஒரு விழாவில் டி. ராஜேந்தர் தன்ஷிகாவை திட்டி சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது விஷால் தான் தன்ஷிகாவிற்கு சப்போர்ட்டாக இருந்து வந்துள்ளார். அப்போதிலிருந்து இவர்களுக்குள் தொடர்பு இருந்து வந்திருக்கலாம். நடிகர் சங்கத்தின் பொறுப்பில் இருந்ததால் பல பஞ்சாயத்துக்கள் வரும். அப்படிதான் தன்ஷிகா விவகாரத்தில் நடந்திருக்கலாம். மதகஜராஜா பட விழாவின் போது விஷாலுக்கு கை நடுக்கம் இருந்தது. அதே போல கூவகம் விழாவிலும் மயக்கம் போட்டு மேடையிலேயே கீழே விழுந்து விட்டார். இந்த 2 நிகழ்வுகளுமே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டன. ஆனால் அப்பொழுதெல்லாம் தன்ஷிகா என்ற நடிகையிடம் எந்த ரியாக்ஷனுமே காணப்படவில்லை. நாம் நம்ப விரும்பும் கூடியவர், திருமணம் செய்யக்கூடியவர் என்றால் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கணுமே. அந்த அளவுக்கு அவர்களின் உறவு ஏன் அவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தார்கள் என்று தெரியவில்லை. எப்படியோ விஷாலுக்கு நல்லது நடந்தால் மகிழ்ச்சிதான். இதுக்கு மேலே திருமணத்தை தள்ளி போட முடியாது. ஜெயம் ரவி என்றால் நடிகைகள் ரசிகைகள் எல்லோருக்குமே பிடிக்கும். எந்த கிசுகிசுப்பும் அவர் மீது வந்ததில்லை. இப்பொழுது கெனிஷா என்றதுதான் அவருக்கு ஜெயம் ரவி மீது கோபம் வருகிறது. அந்த அளவுக்கு ஜெயம் ரவியை நம்பினார்கள். ஆனால் இப்படி விஷாலை யாரும் சொல்ல மாட்டார்கள். சிம்புவை எடுத்துக்கொண்டால் சிம்புவை தான் பல பெண்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். இதுவரை எப்படியோ, இனி திருமணத்திற்கு பிறகு விஷால் மகிழ்ச்சியாக வாழணும். விரைவில் திறக்கப்படும் நடிகர் சங்க கட்டிடத்தில் பல வசதிகள் உள்ளதாக தெரிகிறது. கல்யாண மண்டபமும் அந்த கட்டிடத்திலே இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே நடிகர் சங்க கட்டிடத்தில் திருமணம் நடக்கலாம். இது காதல் திருமணம் என்பதால் ஜாதி மதம் இங்கு முக்கியம் இல்லை. விஷால் மீது மொழி சார்ந்த ஏதாவது தெலுங்கான் என்ற விமர்சனங்கள் வர காரணமே சிலர் விஷாலை வேண்டுமென்று சிக்க வைக்கிறார்கள். சமீபத்தில் மே 18 நிகழ்ச்சியில் அப்படித்தான் நடந்தது. ஒரு நடிகரை நடிகனாக மட்டுமே பார்க்காமல் மொழி சார்ந்து பார்க்கக்கூடாது. இதை விஷாலும் புரிந்து கவனமுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.